இன்னைக்கு விஜய் அவங்க வேலை மேலே பயங்கரமான ஒரு சம்பவம். கர்த்தர் எப்படியா அவர்களை பாதுகாத்தார். அதற்கு எசப்பாக்கு எவ்வளோ கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது. கிரைனட் எல்லாம் இறக்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 750 கேஜி இருக்கிற அந்த கிரைனட் எல்லாம் இறக்கியிருக்கிறாங்க. அதை அடுக்கிற நேரத்தில் அது அப்படியே ஒடிஞ்சு இவங்களுக்கு எதிராக சாஞ்சிருக்குது. அவங்க மேலே தான் சாயிருது. விஜய் இன்னும் 2 பேர் அடுக்கி இருந்துருக்குறாங்க. அது அப்படியே ஆப்போசிட் சைடில் சாஞ்சிருக்குது. எசப்பாக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. அந்த ஒரு நொடி அது ஃப்ரண்ட்டில் சாஞ்சிருந்தா இவங்க 3 பேருமே நசுங்கி அந்த இடத்துலயே இறந்துருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அவருடைய கிருபையினால் தயவாய் பாதுகாத்தார். அதற்கு கொடி நன்றி செலுத்துகிற இது நடந்துனே இருக்கும்போது ஒரு பெருமூச்சோடு எசப்பா உமக்கு நன்றிப்பான்னு சொல்லி திரும்பும் போதும் அந்த 3D ஃபிட் பண்ண வந்து அந்த டெக்னீஷியன் அதை டச் பண்ணும் போது அந்த இடத்துல அப்படியே பர்ன் ஆகிட்டு அவங்க முடியிலேருந்து அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்லேருந்து எல்லாமே பர்ன் ஆகி அவங்க உடம்பு முழுசும் கருப்பாயிட்டு இருக்குது. அப்பேற்பட்ட சம்பவம்லாம் கண்ணெதிரே நடக்குது. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற எங்களுக்கு விஜய்க்கும் அவ்வளோதான். காலையில் ஏஞ்சி ஜெபம் பண்ணிட்டு போகுது. அதே போல் அதிகாலை ஜெபத்தில் சபையாரெல்லாம் பாதுகாப்புக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபம் அந்த இடத்துல கிருபையாய் அவர்களை பாதுகாத்தது. நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு நொடியில் அந்த கிருபை அந்த இடத்துல போய் நின்று செயல்பட்டு அவர்களை பாதுகாத்தது. அதே போல் கண்ணெதிரில் இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் அதையும் காண வைத்தார். எப்பேற்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் என்று தேவன் அந்த நாளில் விளங்க பண்ணிறார். என் தேவாதி தேவனுக்கே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஆமென்.